டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு முதல் பிசிக நிர்வாகி பேச்சுக்கு ராசா எதிர்ப்பு வரையில் திமுக கூட்டணியில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். திமுகவின் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிசிக தலைவர் திருமாவளவன் காந்தி ஜெயந்தி அன்று மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அறிவித்ததோடு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த இந்த பேட்டி அரசியலில் விவாத பொருளானது. அதன் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவன் பேசிய வீடியோ காட்சி எக்ஸ் தளத்தில் வெளியாகி பரபரப்பாக அது நீக்கப்பட்டு பின்னர் பதிவிடப்பட்டது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த வீடியோ புயலை கிளப்பியதும் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிசிக தேர்தல் அரசியலில் களம் கண்டது முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தை தெரிவிப்பதாக சொன்னார். தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. இருப்பினும் விவாதம் ஓயாமல் செல்ல ஆட்சியில் பங்கு குறித்து திருமாவளவன் திமுகவுடன் நேரடியாக பேசவில்லை என்றார் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன். அதை பற்றி இப்போ பேசுறதுல வேலை கிடையாது, அடுத்த தேர்தலில் தான் பேசணும். போன தேர்தலில் அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை, அடுத்த தேர்தலில் என்ன வருதுன்னு பார்த்து. இப்படியாக விவகாரம் செல்ல மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவை அழைக்கச் சென்ற திருமாவளவன் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து பேசினார். அப்போது ஆட்சி அதிகாரம் தொடர்பாக பேசப்பட்டதா என கேட்டதற்கு இல்லை என்றதோடு திமுக கூட்டணியில்தான் பிசிக என்றார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு நீங்க பேசுனீங்களே, என்ன காரணம்னு முதலமைச்சர் அதான் கேட்டாங்க. அது பற்றி எதுவும் பேசல. அது எங்களுடைய கருத்து, அவ்வளவுதான். நாங்கள் 1999 பேசி வருகிற ஒரு கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்போது தந்தி டிவி அளித்த பேட்டியில் திமுக அதிமுக வாக்கு வங்கி குறையும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சியை புறந்தள்ள முடியாது என்றும் கூறியிருந்தார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மறுக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க வாக்கு வங்கியில் வலிமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னைக்கு அவங்க வாக்கு வங்கியில் வலிமை குன்றுகிறதோ திமுகவோ அதிமுக, அன்றைக்கு இந்த குரலை அவங்க புறந்தள்ள முடியாது. என்னென்னா மற்ற கட்சிகள் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இதனையடுத்து விவகாரம் அமைதியாக செல்ல தந்தி டிவிக்கு பேட்டியளித்து பேசிய பிசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பிசிக இல்லாது திமுக கூட்டணி வட மாவட்டங்களில் வெல்ல முடியாது என்றார். நேத்து சினிமாவிலேருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அப்போ பிசிகேவோடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கேடர்ஸோடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன். பிசிகேவோட ஒரு கொள்கை என்ன இருக்க முடியும்? திமுக கட்சி என்ன நினைக்கிறதுன்னு நான் பாக்குறதா பிசிகேவோட கொள்கையா இருக்க முடியுமா? இல்ல வட மாவட்டத்துல தலைவர் பிசிகேவோடைய ஓட் பேங்க் இல்லாம திமுகவில் ஜெயிக்க முடியாது. இது நான் சொல்லல, எல்லா தேர்தல் கணிப்பு எந்த வியூ ஓப்பனரும் கேட்டு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நீங்க திமுக ஜெயிக்கணும்னா வட மாவட்டத்தில் இருக்கிற 58 தொகுதியில் 50 தொகுதி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் டெல்டால ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் சவுத்துல 50-50 தான். வெஸ்ட் கஷ்டம். அப்பதான் அவங்க 120 தாண்டுவாங்க. 1996 அப்புறம் அவங்களுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அப்ப வட மாவட்டத்தோட வெற்றி வட மண்டலத்தோடைய வெற்றி திமுகவுக்கு முக்கியம். அதுல பிசிகேவுடைய பங்கு 60% இருக்கு. அவரது கருத்துக்கு எதிர்வினையாற்றிய திமுக MP ராசா திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது. அதை திருமாவளவன் புரிந்து கொண்டிருக்கிறார்.
விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கையை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார். இதை சிறுத்தைகளே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ, ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ, மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விலை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஏற்க மாட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது. இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனா பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து என சொல்லியிருக்கும் விசிக வன்னியரசு இது குறித்து மேலும் விவாதிக்க வேண்டாம் என சொல்லியிருக்கிறார். சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம். இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர விரும்பவில்லை. டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.